பெஞ்சில் ஒரு தலைவனை தூக்கி வச்சு சுத்துன்னு கூட சொல்லி கொடுத்தோம். ஒரு டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் சுத்து. அதை கூட 1-2 நாள் செஞ்சு பார்த்துட்டு விட்டுட்டீங்க. ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம்னா அது சரியான செயல்பாட்டுக்கு வருதா வரலையாங்கிறது வரைக்கும் நம்ம அதை செஞ்சு பார்க்கணும். அப்பதான் உண்மை நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எதை சொல்லி கொடுத்தாலும் 2 நாள் 1 வாரம் அதோட சரி, அதுக்கப்புறம் அது என்னன்னே செய்யறது கிடையாது. இங்க கூட அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த வளம் வர்றது கூட தப்பிக்கு வேற வழி இல்லாம வாரீங்க. காலையில வரலையேன்னு சொல்லுவாருன்னு சொல்லி நான் நீங்க வந்தேன்னா வராம போனங்கிறது தான் நான் இருக்கேன். இவங்க வளம் வந்ததுனால நமக்கு என்ன வரப்போகுது? இல்ல அவர் தான் ஏதாவது கொடுத்துட போறாரா? போ நட, அப்படியாவது ஒரு பயிற்சியாவது ஆகட்டும். நீ மனநிலையில மன நிறைஞ்சி நீ பிரார்த்தனை பண்ணாத வரைக்கும் நீ எனத்தை சுத்தினாலும் சரி, அது வெறுமனதான். சரி, நான் ஒன்னும் கேக்குறேனே, அமாவாசை பௌர்ணமிக்கு காலையில 108 முறை வளம் வர்றீங்க. இது நாரதர்கிட்ட கேட்டது மாதிரி தான் இந்த கேள்வி. ஒரு 1.25 மணி நேரம் வாரீங்க. இந்த 1.25 மணி நேரத்துல 1/4 மணி நேரமா அது ஒழுங்கா மந்திரம் சொல்லிட்டு வந்திருப்பீங்களா? சொல்லுங்க சாமியா. என்ன வாய் இதுக்கு கூட வாய் திறக்க மாட்டேங்க? கிடையாது. பேசுறதுக்கு தான் முடியாதுல்ல. முன்னாடி போறோம் எவ்வளவு வேகமா நடந்து போறோம், நம்ம எப்படி நடந்து போறோம்? அவளுக்கு முந்தி போறதா பின்னாடி போறதா? முன்னாடி வந்தவொடனே பிச்சைசாமி கற்பூரம் சரியா போடுறாரா போடலையா? இதுதான் ஒரு சிந்தனை அங்க இருக்க தவிர, நீ சச்சிதானந்த மந்திரத்தை முழுசா சொல்லிட்டு வர்ற நீ சொன்னேன்னா இந்த பரதேசி நம்ப மாட்டேன். மந்திரம் சொல்லிக்கிட்டு நீ வளம் வந்தால் நீ எந்த நிலையில வருவேங்கிறது இவனுக்கு தெரியும். சச்சிதானந்த மந்திரத்தை என் பகவான் மந்திரத்தை நீ பாடும்போது முழுசா நீ மந்திரம் சொல்லிட்டீன்னா 10 நிமிஷத்துல உன்னுடைய சுயநிலையை நீ மறந்துடுவ. எதையும் நீ கவனிக்க மாட்ட. நம்ம நேர போறோமா நிமிந்து போறோமா சுத்த எதுவும் எனக்கு தெரியாது. சொல்லு, இப்ப சொல்லு, நீ மந்திரம் சொல்றன்னு. நீங்க சொல்றோம் சாமி சொல்லிட்டா என்ன சாமிகளா? அது என்ன செய்யும், எப்படி உங்களை நடக்க வைக்கும்னு எனக்கு தெரியும். அதை கடந்துதானே நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதையெல்லாம் நாங்க செஞ்சு பார்த்துதானே இங்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா அதை செய்து பார்த்து அதுல நிறைவு அடையாம நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கவே மாட்டேன். அப்ப நீ போறேன்னா உன் கால் எப்படி போகுது, உன் எண்ணங்கள் எப்படி போகுதுன்னு தெரியும். புரியுது என்ன சொல்றது? கற்பூரம் 108 எப்ப போடுவாரு, அது எப்ப கையில இருந்து அவருக்கு தீரும். இப்படித்தானே பாதையை யோசிச்சுட்டு வர்றீங்க? சொல்லுங்க. அத கூட நீங்க சரியா செய்யுங்கன்னு சொல்றேன். அந்த மந்திரத்தை சரியா துதிப்பாடி உன்னைய மறந்து நீ பயணம் பண்ணுன்னா எங்க பண்ணிருக்கீங்க? ஈஸியா நாங்க பண்றோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டா எப்படிப்பா அது உண்மையாயிருமா? சாமி நீங்க என்ன செய்யறீங்கிற ஒவ்வொரு கணமும் இந்த பரதேசி கண்காணிப்பாங்கிறத ஏன் மறந்துடுறீங்க? இல்ல அப்படி கண்காணிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு வெளிப்படுத்தலையா? பொய்யா வெளிப்படுத்திருக்கனா? ஏதாவது இந்த பரதேசி வெளிப்படுத்துற விஷயம் ஏதாவது ஒண்ணு பொய்யா இருக்குன்னு சொல்லுங்க.
அது பொய்ன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்க வந்து தைரியமா சாமி எல்லாமே ஏத்துக்குறாருன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொச்சையா கூட சொல்லிட்டேன் இல்லையா? நீ குசுனா கூட எத்தனை நேரம் குசுறன்னு தெரியும், நீ வீட்டுல எத்தனை நேரம் உறங்கி எந்திக்கிறன்னு தெரியும், உருண்டு எந்திக்கிறியா பிறண்டு எந்திக்கிறியா எல்லாம் தெரியும்னு சொல்லியாச்சு. அதுவும் சொல்லியும் காமிச்சாச்சு. இந்த கிழமையில இத்தனை மணிக்கு நீ இப்படி படுத்து கிடந்த அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீ என்ன உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? இன்னும் வந்து பக்கத்துல உட்காந்து எழுப்பணும், கற்பவழி அம்மா அப்படின்னு, பழனி அம்மா அப்படின்னு எழுப்பணுமா, லட்சுமி அம்மா அப்படின்னு. ஒழுங்கு அடுத்த வாரத்துல இருந்து அந்த வேலையை கூட செஞ்சிருவோம். இந்த மாதிரி கட்டக்கம்பு கையில எடுத்துட்டு வரேன். ஆமா, விட்டா தெரியும்ல முதுகுல ரெண்டு. இப்படி இருக்கும்போது நான் பலமுறை உங்களுக்கு நடத்திட்டேன் தாயிகா, எல்லாருக்குமே தான். தாயிகா தாயிகான்னு சொல்றேன்னா நீங்க முன்னாடி உட்காந்துருக்கனால வருது, அவங்க எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. தப்பிச்சமுடா நம்ம பின்னாடி யாருக்கும் தெரியாம உட்காந்துருக்கோம்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இதுல சாணியை கரைச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அடிக்க இப்படி ஒருத்தர் அடிச்சா எல்லாத்துக்கும் தானே தெரிக்கும். அப்ப நான் கொடுக்கறது எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு மாத்திரம் கிடையாது.